எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விமல் வர்மன் பேசுகிறேன். பாமக மற்றும் அன்புமணி அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் எதிராக ஜெயங்கொண்டத்தில் பரபரப்பான ஒரு போஸ்டரை ஒட்டி வச்சிருக்காங்க. மாவீரன் காடிவெட்டியார் அவர்களுடைய மகள் விருதாபிகம், அவருடைய கணவர் மனோஜம். இந்த சம்பவத்தை பற்றி தான் நாம் சில கேள்விகளை கேட்க வந்திருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அப்படின்னா கூட நம்ம கடந்து போயிடுவோம். ஆனால் கொஞ்சம் கூட மானம், ரோஷம், சூடு, சொரணை, வன்னியர் சமூகத்துடைய வழி, வன்னியர்கள் 4.5 வருடங்களாக 10.5% இல்லாமல் எவ்வளவு தூரம் துன்பப்பட்டு கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடி தம்பி ஒருவர் பார்த்தீங்கன்னா ஆரணியில் விக்னேஷ்ன்ற தம்பி ஒருத்தர் தூக்கு போட்டுக்கிட்டு இறந்துட்டாரு. 10.5% கிடைச்சிருந்தா நான் இன்னைக்கு வேலைக்கு போயிருப்பேன், என்னால் முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிட்டாரு. இதை பற்றிலாம் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், கொஞ்சம் கூட மானோ ரோஷம் சூடு சொரணை இல்லாமல் இந்த மனோஜ் என்ற தற்குறியும் அந்த தற்குறியோட பார்த்தீங்கன்னா மனைவியாக இருக்கிற விருதாம்பியும் சேர்ந்துக்கிட்டு போஸ்டர் ஒன்று ஒட்டி வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, 10.5% எதிராக இருக்கும் அன்புமணி அவர்களையும் எடப்பாடி அவர்களையும் நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன்னா அவர்கள் தான் 10.5% கிடைக்காம போனதுக்கு மிக முக்கிய காரணம். அவர்களை மிக மிக பார்த்தீங்கன்னா வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு ஒரு கேவலமான பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரை கொஞ்சம் கூட கொச்சமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த இன துரோகிகள், கைக்கூலிங்க. போன எலெக்ஷன்லேயே நீங்கள் திமுகவுக்கு சொம்படிச்சு மனோஜ், நீயும் உன்னுடைய மனைவியும் சரி போனா போது, வன்னியர்களும் பார்த்தீங்கன்னா மாவீரன் அவருடைய முகத்துக்காக நாங்கள் எல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு அவருடைய முகத்தை பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடந்து போனால், இல்லாத பொல்லாத பார்த்தீங்கன்னா வேலையை போகிறான் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக போடுற எச்ச எலும்புக்கு பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறியே, அசிங்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? ஏண்டா மனோஜ், உனக்கெல்லாம் இந்த எலெக்ஷன் நெருங்கினா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வன்னியர்களை பற்றிய கவலை வருமா? வன்னியர்களை பற்றி கவலை வருமா? ஏண்டா நீ தான் தைரியசாலி வச்சுல்ல, நீ போஸ்டர் ஒட்டி இருக்கிற விஷயத்த நான் வரவேற்கிறேன். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, 4.5 வருஷமா பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருந்துச்சுல்ல, திமுக ஆட்சியில் இருந்து ஏண்டா பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5% கொடுக்க துப்பு கிடையாது அப்படின்னு ஒரு போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒட்ட உனக்கோ உன்னுடைய மனைவிக்கோ பார்த்தீங்கன்னா தைரியம் இருக்கா? நான் நேரடியாக கேட்குறேன். நான் எவ்வளோ நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா மாவீரன் அவர்களுடைய முகத்தை பார்த்து நாம் கடந்து போயிட்டே இருக்கிறது? சொல்லுங்க பார்க்கலாம். வன்னியர் சமூகத்துக்கு எதிரான வேலையை பார்ப்பாங்க, வன்னியர்களை பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு அடகு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேலையை பார்ப்பாங்க, திமுக போடுற பார்த்தீங்கன்னா பிச்சைக்கு பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலைகளை வன்னியர் சமூகத்துக்கு எதிராக அடுத்த தலைமுறையோடைய பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா யோசிக்காம பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலை பார்க்குறவங்கலாம் நாம் பொறுத்து போகலாமா? சொல்லுங்க. வன்னியர்கள் நம்மளுக்கு மானரோஷம் கிடையாதா? நம்மளை மானரோஷத்தோட தானே நம்மளுடைய மாவீரன் ஜெயகுரு அவர்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளை பார்த்துக்கிட்டாரு. அந்த மானரோஷம் நம்மளுக்கு இருக்காதா? அந்த மானரோஷம் இருந்து யார் தப்பணில் கேட்டு தானே ஆகணும்? விருதாம்பிகை, உனக்கு நான் நல்லபடியாக சொல்லிக்கிறேம்மா, பல விஷயத்தில் நான்லாம் கடந்து போயிருக்கேன், புரியுதா? பல விஷயங்களை ஒரே காரணம், நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்துக்காக கிடையாது, உங்களுடைய அப்பா, புரியுதா? நாங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரியதாக மதிக்கிறோம் மாவீரன் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள். அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயம், அவர் இந்த சமூகத்துக்காக இருந்த விஷயத்துக்காக நாங்கள்லாம் பல்ல கடிச்சிட்டு கடந்து போகிறோம், புரியுதா? இதுதான் சாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இப்படியாப்பட்ட ஒரு கேவலத்திலும் கேவலமான பார்த்தீங்கன்னா வேலையை திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. அப்புறம் வன்னியர் ஊர்களில் பார்த்தீங்கன்னா உங்களால் கால் எடுத்தே வைக்க முடியாது. வேணும்னா அரியலூர் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற மாவட்டத்தில் வேணால் சுற்றிக்க வேண்டிதான். வெளிப்படையாக சொல்கிறேன் நான், புரியுதா இல்லையா? வன்னியர்கள், மானமுள்ள வன்னியர்கள் வாரும் ஊர்களில் இப்படியாப்பட்ட வேலையை பார்த்துக்கிட்டு நீயோ உன்னுடைய கணவனோ வந்தீங்க அப்படின்னா அப்புறம் தேவையில்லாத பார்த்தீங்கன்னா அசிங்கப்பட்டுருவீங்க. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். எடப்பாடிக்கு அன்புமணி அவர்களுக்கு கண்டனம். 10.5% கொடுக்காம 4.5 வருஷமா ஓபி அடிச்ச திமுகவுடைய தலைவராக இருக்க ஸ்டாலினுக்கெல்லாம் என்னப்பா, என்ன போஸ்ட் அடிப்பீங்க, என்ன பண்ணுவீங்க? ஏன் அவங்களை எதிர்த்து போஸ்ட் அடிச்சா துட்டு வராதா? காசு கொடுக்க மாட்டாங்களா?
எலெக்ஷன் நேரத்தில் கலெக்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கணும் அப்படின்னா இப்படியாப்பட்ட வேலையெல்லாம் செய்யணுமா? இதையெல்லாம் தாண்டி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வந்து போட்டியிட போகிறதா சில செய்திகள் வந்து போட்டு தெரியுறீங்க. எதுக்கு? மாவீரன் அவர்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் இருக்கு, அதை கெடுக்காம வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாவே சந்தோஷம். கெடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட வேலையை போகிறான் திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு பார்க்காதீங்க. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க வேண்டியது இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஏன்னா உங்களுக்கு மாவீரன் அவர்களுடைய விஷயத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவர் பேரை சொல்லிக்கிட்டு எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா செய்யணும், எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது பொறுக்கி தின்னணும், அவ்வளோதான். மிக முக்கியமாக மனோஜ் அப்படின்ற அந்த தற்குறியோடைய மிக முழுமுதற் வேலையே இதுவாக தான் இருக்குது. அந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா விருதாம்பிகையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கு. வன்னியர் சமூகத்துக்கிட்ட உங்களுக்கு எந்த காலத்திலையும் உங்களுக்கு மரியாதை கிடைக்காது. உங்கள் தம்பி கனலை வந்து பார்த்தீங்கன்னா நான் மதிக்கிறேன். போன எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு புரிதல் இல்லை அந்த தம்பிக்கு, ஏதோ சில விஷயங்களை பண்ணான். ஆனால் கடந்த 3 வருஷமாக இந்த சமூகத்துக்கு தன்னால் என்ன பண்ண முடியுமோ, இந்த சமூகத்துக்கு எது தேவையோ, தன்னால் என்னென்ன விஷயங்கள் அந்த சமூகத்துக்கு செய்ய முடியுமோ, இந்த சமூகம் எது எதிர்பார்க்குதோ, எந்த கட்சி எந்த கூட்டணி யாரோட வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட்ட இந்த சமூகம் வந்து நம்மளை உண்மையாகவே வந்து நம்ம நேசிக்கிறோம், இந்த சமூகம் நம்மளை நேசிக்கின்ற ஒரு புரிதல் வந்து சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா கனலுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் கனலை விட பெரிய பொண்ணு தான் நீ. ஆனால் நீ பண்ணிட்டு இருக்கிற வேலை போகிறா உன் புருஷங்காரன் சொல்லி கொடுத்து பண்ணிட்டு இருக்கிறதுலாம் நிறுத்திக்கும். அதுதான் உனக்கும் நல்லது, உன்னுடைய கணவனுக்கும் நல்லது. புரியுதா இல்லையா? இல்லை அப்படின்னா வன்னியர் சமூகத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பல விமர்சனங்களை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டி வரும், கடக்க வேண்டி வரும். நான் நேரடியாக சொல்லிக்கிறேன். நான்லாம் பல விஷயங்களை கடந்து போயிருக்கேன். மாவீரன் அவருடைய முகத்துக்காக மட்டுமே நான் கடந்து போயிருக்கேன். நீங்கள் பல விஷயங்களை பேசியும் வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பல செயல்பாடுகளை செஞ்சும் விமல்வர்மன் கடந்து போயிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்த மரியாதை கிடையாது. புரியுதா இல்லையா? மாவீரன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற எங்களுடைய குரு அவர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை. புரியுதா? அந்த புரிதலை வச்சுக்கிட்டு சமூகத்துக்கு எது தேவையோ, சமூகத்துக்கு எது வந்து நல்லதோ அதை நோக்கிய பயணத்தில் இருங்க. உங்களையும் வந்து சமூகம் மதிக்கும். அதை விட்டுட்டு திமுகவுக்கு நான் சொம்படிப்பேன், திமுகவுடைய அடிமைகளாகத்தான் நாங்கள் வாழுவோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எலெக்ஷன் நேரத்தில் வந்தால் வன்னியர் ஓட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஸ்பில் பண்ணுறதுக்கான வேலையை திமுக கொடுத்துருக்கிற 5க்கும் 10க்கும் தான் நாங்கள்லாம் வேலை செய்வோம் அப்படின்னு இப்படியாப்பட்ட வேலைகளை செஞ்சுட்டு தெரிஞ்சிங்க அப்படின்னா மான மரியாதைன்னு ஒன்று இருக்காது உங்களுக்கு. நான் நேரடியாகவே சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், சொல்ல தான் முடியும். ஒரு நெல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. புரியுதா? உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா இந்த சமூகம் மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கும். மனோஜ், நான் என்னத்தான் சொல்கிறது ஒன்று, புரியுதா இல்லையா? சில்லற வேலைலாம் பார்க்காது, அது உனக்கும் நல்லது கிடையாது, உன்னுடைய வருங்காலத்துக்கும் நல்லது கிடையாது. நேரடியாகவே சொல்கிறேன் நான். புரியுதா இல்லையா? பார்த்து இருந்துக்கோ, அவ்வளோதான் சொல்ல முடியும். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காது. இந்த சமூகம் ஒன்றெல்லாம் ஒரு காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவனாவோ உன்னுடைய மனைவியை தலைவியாவோ எந்த காலத்திலையும் அங்கீகரிக்காது. புரியுதா இல்லையா? அதுக்கான செயல்பாடுகளை நோக்கி போனீங்கன்னா அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இப்படியாப்பட்ட சில்லற வேலைகளை திமுக கொடுக்குற 5க்கும் 10க்கும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை எந்த காலத்திலும் இந்த சமூகம் மதிக்காது. புத்தியோடு இருந்துக்குங்க, புத்தியோடு பொழைச்சிக்குங்க. புரியுதா? வன்னியர்களுக்கு நம்மளுக்கு புத்தி வரணும். புரியுதுங்களா? இவங்கெல்லாம் ஏன் எலெக்ஷன் அப்போ வராங்க? எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சியும் அன்புமணி அவர்களையோ, ஏன் இதற்கு முன்பாக வந்து மருத்துவர் ஐயா அவர்களை சேர்த்து வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பாமகக்குள்ள நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் நாமளே நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் செஞ்சுட்டு இருக்கிற தவறுகளை சொல்லிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து இவர்களுக்கெல்லாம் நல்லவங்களாயிட்டாங்க. புரியுதுங்களா? அன்புமணி அவர்கள் மட்டும்தான் கெட்டவராக சித்தரிக்கப்படுறாங்க. காரணம் பாமகன்றது அன்புமணி அவர்கள் தான். அதனால அன்புமணி அவர்களை நோக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதை வன்னியர்கள் புரிஞ்சுக்குங்க, பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்குங்க. மீண்டும் சொல்கிறேன், தங்கச்சி விருதாம்பிகை, உங்கள் தம்பியை பார்த்து இந்த சமூகம் என்ன மாதிரியான செயல்பாடுகளை எதிர்பார்க்குதுன்னு உங்கள் தம்பியை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இல்லை அப்படின்னா இந்த சமூகம் உங்களை மதிக்காது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க
வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்கொண்டு அடுத்த ஒரு நல்ல காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேரா சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான பள்ளி பையன்